ஒரு கர்ப்பிணி தாய் தன்னோட குழந்தைய கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னதுன்னா, அந்த குழந்தைய தான் இந்த உலகமே கொண்டாட போகுதுன்னு. கரெக்டா 5th February 1985 அப்போ ரொனால்டோ பிறக்கிறாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடியே 3 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கூலி வேலையும் அவங்க அப்பா ஒரு கிட்மேன் வேலையும் செய்யறாரு. அவங்க அப்பா ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறாரு. அதனாலே ரொனால்டோ இன்னி வரைக்கும் ட்ரக்ஸையே தொடாம இருக்காரு. ரொனால்டோ 9 வயசா இருக்கிறப்போ ஒரு கிழிஞ்சு போன ஷூவை மாட்டிக்கிட்டு ஒரு கிரவுண்ட்ல விளையாடுறாரு. இதை பார்த்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு கரெக்டா ஒரு 15 வயசுல ஒரு சான்ஸ் ஒரு கிளப்ல விளையாடுறதுக்கு தராங்க. ஆனா அந்த டைம்ல தான் அவருக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இதுக்கப்புறம் லைஃப்லயே ஃபுட்பாலை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஃபுட்பாலை தொடணும் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனா அதுல உயிர் பழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொனால்டோ எதை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு. ஆமா, ஆப்ஷன் 2 தான் சூஸ் பண்ணாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு வந்த உடனே பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி அவரோட ஸ்கில்ஸை எல்லா இடத்துலையும் காமிச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காரு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ரொனால்டோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்குற வரைக்கும் ஐ எம் கோபி.